Hey guys, welcome back. இன்னைக்கு நம்ம Succulents update வீடியோ தான் பார்க்க போறோம். ஒரு 2 weeks முன்னாடி நான் ஊட்டில இருந்து ஒரு செல்லர் கிட்ட இருந்து Succulents வாங்கியிருந்தேன் இல்லையா. நம்ம லாஸ்ட் வீடியோல கூட அன்பாக்சிங் பண்ணோம் இல்லையா. சோ அந்த Succulents எல்லாம் ரொம்ப சின்னதா வந்திருக்கு. பிரைஸ் நான் நிறைய கொடுத்துட்டேன், நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் இல்லையா. சோ அந்த Succulents எல்லாம் சில Succulents எல்லாம் ரொம்ப நல்லாவே வளர்ந்துட்டு இருக்கு. சோ அது எப்படி இருக்கு அப்படிங்கற ஒரு அப்டேட் வீடியோ தான் இது. அது மட்டும் இல்லாம நம்ம கார்டன் டைரி சிஸ்டர் கிட்ட இருந்து நான் கொஞ்சம் செட் ஆஃப் Succulents வாங்கினேன். சோ அந்த Succulentsம் எப்படி வளர்ந்துட்டு இருக்குன்னு உங்ககிட்ட காமிக்கணும் தான் இந்த வீடியோ. சோ வாங்க வீடியோக்குள்ள போய். ஸோ இந்த பிளான்ட் வந்துட்டு செடவேரியா பிங்க் கிரானைட் அந்த ஊட்டி செல்லர் கிட்ட இருந்து வாங்கினது. ஸோ இந்த பிளான்ட்டும் நல்லா தான் இருக்குது. ஸோ இப்போ மழை காலன்றதுனால நான் இதுக்கு அடிக்கடி தண்ணி கொடுக்கல. நான் வந்த உடனே ஒன் டைம் ஃபுல்லாக இதில் ரீபாட் பண்ணிவிட்டு ஒன் டைம் ஃபுல்லாக தண்ணி விட்டேன். ஸோ 2 weeks மேலே ஆகுது, அதுக்கப்புறமா நான் தண்ணி கொடுக்கல. ஸோ எங்கள் பாட்டமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சில லீஃப் எல்லாம் ஒரு மாதிரி சுருங்கி போயிருக்கு இல்லையா. ஸோ அது வாட்டர் இஷ்யூஸ் தான். இந்த பிளான்ட்டில் தண்ணி கம்மியாக இருந்தால் இந்த லீஃபில் இருக்க வாட்டர் வந்து அது யூட்டிலைஸ் பண்ணி வளர ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கான சிம்டம்ஸ் தான் இது. ஸோ இதுக்கு தண்ணி விட ஸ்டேஜ் வந்துடுச்சு. அண்ட் இங்கே சென்னையில் வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால நல்ல சன்லைட் கிடைக்கல, மாறி மாறி வந்துட்டு தான் இருக்குது. சம்டைம்ஸ் வந்து க்ளவுடியாக இருக்குது, கொஞ்சம் நேரம் சன்லைட் வருது. அதனால் இந்த பிளான்ட்டோட கலர் மட்டும் சேஞ்ச் ஆகுது. ஸோ நீங்கள் பிரைட் இன்டைரக்ட் சன்லைட் இல்லை நல்ல சன்லைட்டில் வச்சிங்கன்னா அது உங்களுக்கு நல்லா கலர் ரெஃப்ளெக்ட் ஆகும். ஸோ பரவாயில்ல, சம்மர் டைமில் நமக்கு நிறைய சன்லைட் கிடைக்கும்பொழுது அந்த கலர் திரும்ப வந்துடும். அடுத்து இந்த பிளான்ட், இது ரொம்ப தண்ணி இல்லாமல் ரொம்ப சுருங்கி போயிருந்துச்சு இல்லையா. ஆக்சுவலி இன்னுமே இந்த பிளான்ட்டோட நேம் எனக்கு தெரியல, உங்களுக்கு இதோட நேம் தெரிஞ்சால் சொல்லுங்கள். இந்த பிளான்ட்டுமே தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப நல்லாவே வளர்ந்துட்டுருக்கு. ஸோ இந்த பார்ட்லாம் இருக்குல்ல, இது மூணுமே வளர்ந்துட்டுருக்கு. பரவாயில்ல. ஸோ ஐ எம் ஹாப்பி ஃபார் திஸ். அடுத்து வந்துட்டு இந்த கேக்டஸ், இதோட நேமும் எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். இது வந்துட்டு வரும்பொழுது தண்ணி இல்லாதனால அப்படியே க்ளோஸாக இருந்துச்சு இல்லையா. நான் வந்து இதில் ரிப்போர்ட் பண்ணி ஃபுல்லாக தண்ணி ஊற்றந்தும் அது நல்லா ஓப்பன் ஆகிடுச்சு. ஒரு லோட்டஸ் மாதிரி இருக்குது, தாமரைப்பூ மாதிரி இருக்குது இது பார்க்க. ஸோ இதுவுமே நல்லாயிருக்கு. அடுத்து இந்த கிரசுலா ஜேட், இதுவுமே நல்லா தான் இருக்குது. இதுக்கு நான் நிறைய தண்ணி ஊற்றிட்டேனான்னு தெரியல. இங்கே பாருங்கள், நிறைய தண்ணி ஊற்றினா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லீஃபாக கீழே விழ ஆரம்பிச்சிடும். இதே ப்ராப்ளம் தான் நான் அங்கே வச்சுருக்க ஜேட் இருக்குல்ல, அந்த சின்ன ஜேட் இருக்குல்ல, சின்ன லீஃப் இருக்க ஜேட், அதுவுமே நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பிளான்ட் வாங்கினேன். அப்போவுமே வந்துட்டு நிறைய தண்ணி ஊற்றி அந்த லீஃப் எல்லாம் கொட்டி போச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த பிளான்ட்டுக்கு எப்படி வாட்டர் ஊற்றணும்னு நான் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு அதில் லீஃப் எல்லாம் கீழே விடுறது கிடையாது, நிறைய க்ரோத் ரொம்ப நல்லாவே இருக்குது. பட் இந்த பிளான்ட் வந்துட்டு நான் ரிப்போர்ட் பண்ணிவிட்டு ஒன் டைம் நான் தண்ணி ஊற்றினேன், ஃபுல்லாக தண்ணி ஊற்றினேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றவே இல்லை. நல்லா தான் இருந்துச்சு 2 weeks. இப்போ தான் ரீசெண்ட் டைமில் இந்த மாதிரி இலை விழ ஆரம்பிக்குது. பட் எனக்கு தெரிஞ்சு இதில் தண்ணி அவ்வளோவா இல்லை. சாயிலுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா காஞ்சி போய் தான் இருக்குது. பட் தெரியல, பார்க்கலாம். அடுத்து ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ் ஒரு குட்டி கட்டிங் அமிச்சாங்கல்ல, அது எனக்கு தெரியும் அது சர்வைவ் ஆகாதுன்னு. அதே மாதிரியே அது செத்து போச்சு. ஸோ அடுத்து வந்துட்டு நம்ம கார்டன் டைரி சிஸ்டர் கிட்ட இருந்து ஒரு 5 to 6 பிளான்ஸ் வாங்கினேன். ஸோ அந்த பிளான்ஸ் எல்லாம் இப்போ எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பிளான்ட் பார்த்தீங்கன்னா கேலன்கோய் மதர் ஆஃப் தௌசண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிளான்ட்டுமே நல்லா வளர்ந்துட்டுருக்கு. இந்த பிளான்ட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேபிஸ் குட்டி குட்டியாக வரும். ஸோ இது நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். இதிலேருந்து ஒரு லீஃபில் இருந்துமே இந்த ஒரு கட்டிங் இருக்குல்ல, அங்கேருந்து ஒரு பேபி ப்ரொடியூஸ் ஆகும். அதனால தான் இந்த பிளான்ட்டுக்கு வந்துட்டு மதர் ஆஃப் தௌசண்ட்ஸ்னு நேமு. இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், அதிலிருந்து விழுந்த சில கட்டிங் எல்லாமே இது உள்ளே இருக்குது. ஸோ யூஸ்வலாகவே இந்த பிளான்ட்டில் அதுலேருந்து விழுறது எல்லாமே இந்த பாட்லேயே விழுந்து ஒரு செப்பரேட் பிளான்ட்டாக வளர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த பிளான்ட் வந்து நான் அன்பாக்சிங் பண்ணும்பொழுது அதுலேருந்து எனக்கு நிறைய அந்த குட்டி குட்டி பிளான்ட் வந்துட்டு கீழே விழுந்து இருந்துச்சு. அதெல்லாம் எடுத்து நான் இந்த ஒரு பாக்ஸில் போட்டு வச்சேன். ஸோ இதுவுமே நல்லா வளர்ந்துட்டுருக்கு. ஆக்சுவலி இந்த லீஃப் வந்து ஏன் ரொம்ப லென்த்தியாக வருதுன்னா, நமக்கு அதுக்கு சரியான சன்லைட் கொடுக்கலனா அந்த மாதிரி அது சன்லைட்டை தேடி நீண்டு வளர ஆரம்பிச்சிடும். நான் இந்த ஏரியாவில் தான் வச்சுருக்கேன். பிரைட் இன்டைரக்ட் சன்லைட் தான் வருது. பட் இது எல்லாமே பாருங்கள் ரொம்ப அப்படியே நீட்டாக வருது. இதில் இருக்க கட்டிங் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த வாலில் அதை ஹேங் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்துட்டு டைரக்ட் சன்லைட்டே ஃபாலோ ஆகும். அதனால் உங்களுக்கு இந்த பிளான்ட்டோட அந்த கேப் இருக்குது தெரியுமா, அது வந்து ரொம்ப நீட்டாக இல்லை. ஸோ ரொம்ப க்ளோஸ்டாக இருக்குது ஒரு லீஃபுமே. ஆக்சுவலி அப்படி தான் இருக்கணும். இந்த கட்டிங் பார்த்தீங்கன்னா அந்த செடவேரியா பிங்க் கிரானைட் இருக்குது இல்லையா. ஸோ அதை அன்பாக்சிங் பண்ணும்பொழுது அதில் வந்து ஒரு குட்டி லீஃப் வந்துட்டு அதுவே தானாக ப்ராபகேட் ஆகி இருந்துச்சு. ஸோ அந்த குட்டி லீஃபை இதில் எடுத்து நான் வச்சுருந்தேன். ஸோ இதுவுமே ஓகே, நல்லா தான் இருக்குது. பார்ப்போம் இது பெரிய பிளான்ட்டாக வளருதான்னு.
அடுத்து இந்த பிளான்ட்டை வந்துட்டு பில்லோ பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும். நம்ம கற்பூரவள்ளி செடி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு நல்ல வாசனையாக இருக்கும். இது வந்துட்டு ஒரு சக்குலண்ட் டைப். இந்த பில்லோ பிளான்ட் வந்துட்டு நான் கார்டனரி சிஸ்டர் கிட்ட வாங்கினேன். ஆக்சுவலி இந்த பிளான்ட் என்னாச்சுன்னா, நான் ஒரு ஹேங்கிங் பாட்டில் வச்சுருந்தேன். அது வந்துட்டு அந்த ரூட் எல்லாம் வந்துட்டு அப்படியே ராட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கப்புறமா அதை கட் பண்ணிவிட்டு நிறைய குட்டி குட்டி கட்டிங்காக கட் பண்ணி இந்த இதில் வச்சுருக்கேன். இது நான் ஒரு பிளாஸ்டிக் கவரில் தான் வச்சுருந்தேன். அந்த ஹியூமிடிட்டி மெயின்டைன் பண்ணணும் அண்ட் அந்த ரூட் டெவலப்மெண்ட் என்கரேஜ் பண்ணணுன்றதுக்காக இந்த பிளாஸ்டிக் கவரில் தான் வச்சுருந்தேன். உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இப்போ நான் வெளியே எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் திரும்ப அந்த கவரில் வச்சுருவேன். அண்ட் இந்த சீடம் வெரைட்டி இருக்குது இல்லையா, இது வந்துட்டு அந்த ஊட்டி செலர்கிட்டேருந்து வாங்கினது தான். இந்த பிளான்ட் என்னாச்சுன்னா, இது ரூட் ராட் ஆகலை, பட் அந்த லீஃப்லலாம் வந்துட்டு ஒரு மாதிரி அந்த லீஃப் மட்டும் அழுகி போகிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் ரூட் நல்லா தான் இருந்தது. அண்ட் அதில் ஒரு மாதிரி குட்டி குட்டியாக ஏதோ ஒரு இன்செக்ட் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு இது ரெண்டுத்தையும் ஒரே இதில் வச்சுட்டேன் நான். இதில் ரூட் இருக்குது, பட் அது நல்லா வளரணும் இல்லையா, அதனால் இது ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம அந்த கவரில் போட்டு வச்சிடலான்னு இதில் வச்சுருக்கேன். ஸோ உங்ககிட்ட காமிக்கிறதுக்காக எடுத்தேன், திரும்ப உள்ளே வச்சுருவேன். ஸோ இதுவுமே நல்லாயிருக்கு. அடுத்து இந்த பிளான்ட் வந்துட்டு சீடம் அடோல்ஃபி. இதுவும் நம்ம கார்டனரி சிஸ்டர் கிட்ட இருந்து தான் வாங்கினேன். சக்குலன்ஸில் எனக்கு இருக்க பிரச்சனை என்னன்னா, நான் நிறைய தண்ணி ஊற்றிடுவேன். முன்னாடி வச்சுருந்த சக்குலன்ஸ் எல்லாம் அப்படி தான் நிறைய தண்ணி ஊற்றி அந்த லீஃப் ஒன்றா கீழே விழுந்து எல்லாமே செத்து போச்சு, ரூட் ராட் ஆகி. ஸோ அந்த ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு இப்போ நான் ரொம்ப 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 கம்மியான தண்ணி தான் ஊற்றினேன். ஆக்சுவலி இது எனக்கு பக்ரீத் டைமில் வந்துச்சு, அந்த ஆகஸ்ட் 1st வீக். அந்த டைமில் தான் இந்த பிளான்ட் எனக்கு வந்துச்சு, அந்த சிஸ்டர் கொரியர் பண்ணாங்க. அப்போ ரிப்போர்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக தண்ணி ஊற்றினேன். அதுக்கப்புறமா நேற்று தான் நான் தண்ணி ஊற்றினேன். பிகாஸ் அந்த ரூட் ராட் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்றதுக்காக நான் ரொம்ப கம்மியாக தண்ணி ஊற்றுறேன். அண்ட் அந்த மாதிரி நீங்கள் ரொம்ப நாள் தண்ணி ஊற்றாமல் இருந்தாலும் ஒரு பிரச்சனை வரும். இப்போ இந்த லீஃபில் பார்த்தீங்கன்னா எல்லா லீஃப்மே அப்படியே சுருங்கி வருது பாருங்கள். இந்த பிளான்ட்டுக்கு தேவையான தண்ணி இந்த பாட்டில் இல்லைன்னா, இந்த லீஃபில் அது வாட்டர் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கு இல்லையா, அந்த வாட்டரை எல்லாம் வந்துட்டு இந்த பிளான்ட்டோட க்ரோத்துக்கு அது யூஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி பண்ணிச்சுனா தான் உங்களுக்கு இந்த பாட்டம் லீஃப் எல்லாமே இப்படி சுருங்கி போயிடும். அது பிரச்சனை கிடையாது. நம்ம நிறைய தண்ணி ஊற்றி ரூட் ராட்னால் அதை சாகடிக்கிறத விட ஒரு லீஃப் போனால் பிரச்சனை இல்லைன்றது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. அதனால் இது பரவாயில்ல, எனக்கு ஒரு லீஃப் ட்ரை ஆனாலும் பிரச்சனை இல்லை. மேலே இருக்க லீஃப் நல்லா இருந்தால், பிளான்ட் நல்லா இருந்தால் எனக்கு அதுவே போதும். ஸோ இது சீடம் அடோல்ஃபி. அடுத்து இந்த லீஃப் எல்லாமே வந்துட்டு நான் அன்பாக்ஸ் பண்ணும்பொழுது கீழே விழுந்தது. இந்த ஒரு லீஃப் வந்து அந்த சீடம் அடோல்ஃபியில் இருந்தது. மற்ற 4 லீஃப் வந்துட்டு நம்ம செடவேரியா பிங்க் கிரானைட் அதில் இருந்தது. ப்ராபகேட் ஆகுமான்னு தெரியல, பட் ஐம் ஜஸ்ட் ட்ரையிங். நம்மளோட சென்னை வெதருக்கு இந்த சக்குலன்ஸ் எல்லாம் ப்ராபகேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது. ஆக்சுவலி இதுக்கு வந்துட்டு இந்த ப்ராபகேஷன் பீரியடில் இதுக்கு லைட் ஹியூமிடிட்டி தேவை. நைட் டைமில் ஒரு மைல்டான ஒரு ஹியூமிடிட்டி இந்த பிளான்ட்டுக்கு இருந்தால் தான் அந்த ரூட் டெவலப்மெண்ட் அதை என்கரேஜ் பண்ணும். அதனால் நான் இவ்வளோ நாள் என்ன பண்ணேன்னா, இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவரில் தான் நான் ரேப் பண்ணி வச்சுருந்தேன். அந்த மாதிரி ரேப் பண்ணி வச்சுருக்கும் பொழுது என்ன பிரச்சனை ஆச்சுன்னா, இதில் நான் இன்னும் ஒரு 2 லீஃப் வச்சுருந்தேன். அந்த 2 லீஃப் ஒரு லீஃபாக வந்துட்டு ஒரு மாதிரி ராட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ அந்த பிரச்சனை இருக்குது. இதை எப்படி ப்ராபகேட் பண்ணுறதுன்னு தெரியல. நான் நிறைய மெத்தட் ட்ரை பண்ணுறேன், பட் நம்மளோட சென்னை கிளைமேட்டுக்கு எனக்கு எதுவுமே சூட் ஆகலை. ஒருவேளை நீங்கள் சென்னையில் இருக்கவங்க யாருன்னா இந்த மாதிரி சக்குலன்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ராபகேட் பண்ணிங்கன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நீங்கள் எப்படி ப்ராபகேட் பண்ணுறீங்கன்னு. நான் நிறைய மெத்தட் ட்ரை பண்ணிட்டேன். வாட்டர் ப்ராபகேஷன் ட்ரை பண்ணிட்டேன், பிளைன் சாயில் ப்ராபகேஷன் ட்ரை பண்ணிட்டேன். இப்போ இந்த பிளாஸ்டிக் கவரில் வச்சு ட்ரை பண்ணுறேன். எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. இதை நான் வச்சு கிட்டத்தட்ட ஒரு 3 வீக்ஸ் ஆகுது. பட் எந்த ஒரு க்ரோத் சிம்டம்ஸும் எனக்கு தெரியல. பார்ப்போம், எதனா சக்ஸஸ் ஆச்சுன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பிளான்ட்டும் நான் கார்டனரி சிஸ்டர் கிட்ட இருந்து தான் வாங்கினேன். இது வந்துட்டு டைகர் டூத் ஆலியோ அப்படின்னு சொல்லுவாங்க. இது மேலே ஃபுல்லாக ஸ்பைடர் வலை பின்னி வச்சுருக்கு. நான் ஒரு நாள் இந்த பிளான்ட்டை எடுக்காமல் விட்டாலும் அந்த ஸ்பைடர் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இதுக்கு மேலெல்லாம் அப்படியே வலை பின்னி வச்சிடுது. நம்மளை விட ரொம்ப ஃபாஸ்ட்டாக அது வேலை பார்க்குது. ஸோ இதுவும் ரொம்ப நல்லா வளர்ந்துட்டுருக்கு. இந்த மாதிரி ஒரு கேக்டஸ் மாதிரி வெரைட்டி எல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது எனக்கு வளர்க்குறதுக்கு. பிகாஸ் நான் என்னதான் தண்ணி ஊற்றினாலும் ஊற்றாட்டியும் அது பிரச்சனையே கிடையாது, அது பாட்டுக்கு கிடக்கும், அது நம்ம கண்டிக்கவே வேண்டாம். அந்த மாதிரி ஒரு வெரைட்டி தான் இது. ஸோ இதுவுமே வந்துட்டு நான் ரீபார்ட் பண்ணி ஒரு 2 to 3 வீக்ஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அப்போ தண்ணி ஊற்றினது தான், அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றலை. ஸோ இதுவுமே நல்லாயிருக்கு. அண்ட் இந்த பிளான்ட் வந்துட்டு ஐஸ் பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு லித்தோப்ஸ் மாதிரி ஒரு பேட்டர்னில் இருக்கிறதுனால இது ரொம்ப பிடிச்சி வாங்கினேன். பிகாஸ் அந்த லீஃப் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்று அப்படியே ஓப்பன் ஆகிட்டு தான் வரும். 2 லீஃப் வந்துட்டு விரிஞ்சிட்டு அதுக்குள்ளே இருந்து 2 லீஃப் அப்படியே ஒரு மாதிரி ஸ்டெப்பாக கட்டிங்காக வருது இல்லையா. ஸோ இதை பார்த்து தான் எனக்கு லித்தோப்ஸ் மாதிரி இருந்துச்சு, அதனால் நான் இது வாங்கினேன். இந்த 3 கட்டிங் வந்துட்டு இது நல்லா இருக்குது. மேலே இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கணும், ரொம்ப அப்படியே
ஜூஸியாக இருக்கிற மாதிரி இருக்கணும். இந்த 2 கட்டிங் என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலி 2 ரீசன்னால் நமக்கு இந்த மாதிரி ஆகும். ஒன்று வந்துட்டு ரூட் ராட் ஆகியிருந்தால் இந்த மாதிரி லீஃப் எல்லாம் சுருங்கி போகும். 2வது ரீசன் என்னென்னா, இந்த ரூட்னால் வாட்டர் ஒழுங்காக அப்சார்ப் பண்ண முடியல, இல்லை ரூட் வந்து அப்சார்ப் பண்ணலைன்னா இந்த பிளான்ட் வந்துட்டு இந்த லீஃபில் ஸ்டோர் பண்ணியிருக்க வாட்டரை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஆகும்பொழுது இது சுருங்கும். நான் 2மே ட்ரை பண்ணிட்டேன். ஐ மீன் இதுக்கு ரூட் ராட்டும் ஆகலை, பட் அந்த ரூட் வந்துட்டு வாட்டர் அப்சார்ப் பண்ண மாட்டேங்குது. என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டு கட்டிங்கும் சீக்கிரமாக போயிடும். பட் இந்த ஒரு கட்டிங் நல்லா தான் இருக்குது. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இது வந்துட்டு ஒரு சீடம் வெரைட்டி, சீடம் ஏஞ்சலினான்னு நினைக்கிறேன். அதுதான் அந்த சைட்டில் நான் பார்த்தேன். ஸோ இது வந்து அவங்க கிஃப்ட் பிளான்ட்டாக கொடுத்தாங்க. ஸோ இதுதான் நான் செகண்டாக வாங்கியிருந்தேன் ஜேட் பிளான்ட். நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஜேட் பிளான்ட் வாங்கினேன், ஒரு 8 months பேக் வாங்கினேன். அதை வந்துட்டு நிறைய தண்ணி ஊற்றி எல்லா லீஃபுமே இந்த பெரிய கிரசலா ஜேடில் இப்போ விழுந்துட்டுருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒன்றா விழ ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கப்புறமா ஒரு செகண்ட் பிளான்ட் நான் வாங்கினேன். பிகாஸ் நம்ம கரெக்ட் பண்ணணும், இது வளர்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி. பிகாஸ் இதுவுமே வந்துட்டு ஒரு லக் கொடுக்குற பிளான்ட் மாதிரி தான் கன்சிடர் பண்ணுவாங்க. இதுவும் ஒரு லக்கி பிளான்ட் தான். அதனால் செகண்ட் ஒரு பிளான்ட் வாங்கி நம்ம வளர்த்தே ஆகணும்னு நான் வாங்கினது. இதுவுமே வந்துட்டு ஸ்டார்டிங்கில் நான் வாங்கும்பொழுது இந்த ஒரு பிரான்ச் இருக்குது இல்லையா, இதில் இருக்க லீஃப் எல்லாமே ஒன்றா விழ ஆரம்பிச்சுது. பட் நமக்கு தெரியும் இல்லையா, ஒரு ரெகுலர் வாட்டரிங் ஷெட்யூல் வந்து நீங்கள் அதை ஃபைன் பண்ணணும். பட் உங்களுக்கு தான் தெரியும் அது. நான் என்ன 2 இது பண்ணேன்னா, ஒன்று வந்து இதை ஃபுல்லாக காய விட்டுட்டேன். இந்த லீஃப் எல்லாம் ரொம்ப அப்படியே தின்னாகிற அளவுக்கு நல்லா காய விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றினேன். அப்படியும் பண்ணாதீங்க. அப்படி இருந்தாலும் இந்த லீஃப் எல்லாம் ஒன்றா செத்து போகுது. இன்னொன்று வந்துட்டு இது ரொம்ப ஃப்ளஷியாக இருக்கும்ல, ப்ளம்பியாக இருக்கும்ல, அப்போ இருக்கும்பொழுது நீங்கள் தண்ணி ஊற்றக்கூடாது. 2த்துக்கும் நடுவில் ஒரு ஸ்டேஜ் வரும். இந்த ஒரு மாதிரி குண்டா என்ன சொல்கிறது, புசுன்னு இருக்குல்ல இந்த லீஃப் எல்லாம், அது வந்துட்டு ஓரளவுக்கு உங்களுக்கு தின்னாகிற மாதிரி ஒரு ஸ்டேஜ் வரும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் தண்ணி ஊற்றணும். அந்த ஸ்டேஜ் நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ அப்போ தான் இதுக்கு தண்ணி ஊற்றணும். ஸோ நான் வந்து அந்த மாதிரி லெவல் தான் மெயின்டைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் தண்ணி ஊற்றிடுவேன். அந்த தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு இது நல்லா அப்படியே ஃப்ளஷியாக நல்லா ப்ளம்பியாக ஆகிடும். ஒரு 1 week அப்புறமா வந்துட்டு அந்த தண்ணி, இந்த லீஃப் வந்துட்டு ஒரு மாதிரி பாதி ஸ்டேஜ் கம்மியாக ஆரம்பிக்கும். அந்த ஃபுல்லாக ஃப்ளஷ்ஷாக இல்லாமல் ஒரு மாதிரி கொஞ்சம் சுருங்க ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நான் திரும்பவும் தண்ணி ஊற்றுவேன். ஸோ அந்த ஸ்டேஜ், இந்த ஒரு டியூரேஷன் வந்துட்டு என்னோடய பிளான்ட்டு கரெக்டாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ நிறைய லீஃப் இருக்குது. ஸோ அந்த ஒரு பிரான்ச்லேயுமே நான் இருக்கிற லீஃப் எல்லாம் நான் விழுந்துருச்சு சொன்னேன் இல்லையா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எங்கெங்கெல்லாம் அந்த லீஃப் வந்ததோ அந்த பிரான்ச்லலாம் திரும்பவும் எனக்கு ஒரு ஷூட் வந்துட்டு வளர ஆரம்பிச்சிருக்கு. அந்த ஒரு லீஃப் இருந்த இடத்துலையும் ஒரு பிரான்ச் இப்போ எனக்கு வருது. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் இந்த ஜேட் பிளான்ட்டில் அந்த லீஃப் கீழே விழுந்துட்டாலும் நீங்கள் கவலைப்பட தேவையில்ல, அது திரும்பவும் வரும். ஸோ ஒருவேளை நீங்கள் ஜேட் வச்சுருந்து உங்களுக்கு அந்த பிரச்சனை இருந்ததுன்னா இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் கைஸ், என்னோடய சக்குலன்ஸ் எல்லாம் எப்படி வளர்ந்துட்டுருக்குன்னு ஒரு அப்டேட் உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சேன். பிகாஸ் லாஸ்ட்டு அன்பாக்சிங் வீடியோவில் நான் ரொம்ப புலம்பினேன் இல்லையா. ஸோ நிறைய பேர் வந்துட்டு வீடியோவை பார்த்து நிறைய பேர் வந்துட்டு ரொம்ப கன்வின்சிங்காக பேசுனீங்க, பரவாயில்ல விடுங்க அது நல்லா வளரும் அப்படின்னு ஒரு ஹோப் கொடுக்குற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்லலாம் எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணி சொன்னாங்க, ஃபீல் பண்ணாதீங்க, அந்த பிளான்ட் நல்லா வளரும், வேறு நல்ல செல்லராக பார்த்து வாங்குங்க, நிறைய சஜஷனும் கொடுத்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி நம்ம கஷ்டப்படும் பொழுது நமக்கு சப்போர்ட்டிவாக ஒரு 4 பேர் ஒரு ஆறுதல் வார்த்தை பேசினாவே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இல்லையா. ஸோ நான் வந்து அப்போ ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். நமக்குன்னு பேசுகிறதுக்கு, நமக்குன்னு கன்வின்ஸ் பண்ண ஒரு 4 பேர் இருக்காங்க அப்படின்னு எனக்கு சந்தோஷமாக இருந்தது அவங்களாம் வந்து பேசும்பொழுது. ஸோ எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.